அந்த அரசருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பாவத்தை உருவாக்குனது யாரு, பாவத்தோட தந்தை யாரு அப்படின்னு. அது அங்கிருந்து அரசவையில் இருந்த ஒரு பண்டிதர்கிட்ட கேட்டிருக்காரு, இதுக்கு என்ன காரணம்னு. பண்டிதர் மேலைங்களையும் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பதில் தெரியலன்னு தெரிஞ்ச அரசர், நீங்கள் இப்பே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வாரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பண்டிதர் நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துருக்காரு. அதுக்கான பதில் கிடைக்கல. அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு, யாருக்குமே பதிலும் கிடைக்கல. அவர் பக்கத்தில் இந்த ஒரு ஆத்தங்கரையில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு விலை மாதம் நின்றுருக்காங்க, அதாவது ப்ராஸ்டியூட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இந்த பண்டிதரை பார்த்துட்டு, என்ன பண்டிதரை எப்பவுமே உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட போவீங்க, இன்னைக்கு என்ன ஒரே குழப்பத்தோட போறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது மன்னர் கேட்ட அந்த கேள்வியை இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இவங்க ஒன்று, இவ்வளவுதானா, இதுக்கு எனக்கு பதில் தெரியுமே அப்படின்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டிருக்காரு. நேராக என்னோட வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இவர் யோசிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு தங்க காசை நான் தர்றேன், அதை வாங்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னு. சரி, இதுல என்ன பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. போன உடனே சரி இப்போ சொல்லேன் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நேராக என்னோட அறைக்கே வாங்கலை, உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இவர் யோசிச்சிருக்காரு. நீங்க சும்மாலாம் வர வேண்டாம், இந்தாங்க 20 தங்க காசுகள் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க காசு எடுத்து நீட்டிருக்காங்க. நீட்டினோடனே இவர் அதை வாங்கிட்டு, சரி இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, இதுக்கான பிராய்ச்சித்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேராக உள்ள போயிருக்காரு. உள்ள போனோடனே அந்த அறை ரொம்ப அழகா இருந்திருக்கு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, சரி வந்துட்டீங்க, நான் உட்கார்றேன், என்னோட மடியில் உங்க தலையை வச்சு படுங்க, நான் இங்கே இருக்கிற மாமிசம் ஒன்று எடுத்து தர்றேன், அதை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே கண்டிப்பாக சொல்லிடுறேன், நீங்கள் சும்மா ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நான் 100 தங்க காசுகள் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முடிப்பை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கிட்டு, சரி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நம்ம பிராய்ச்சித்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட மடியில் ஒரு தலையை வச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு மாமிச துண்டை எடுத்து இவர்கிட்ட ஊட்ட வர்ற அந்த டயத்துக்குள்ள திமிரி எழுந்திருக்காங்க. இவர் படுத்திருந்தவரை உதறடிச்சு எழுந்திருக்காரு. நேராக எந்திரிச்சு நின்று அந்த பண்டிதரை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருக்காங்க. அரைஞ்சோன்னா அவர் திக்குமுக்காடி போயிருக்காரு. என்ன பண்டிதரே, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? அவரே முடிச்சிட்டு இருந்திருக்காரு. நீங்க கேட்ட கேள்வி என்ன, பாவத்தை உருவாக்குறது யாரு அப்படின்னு. பாவத்தை உருவாக்குறதும் சரி, அதுக்கு காரணம் சரி, ஆசைதான், பேராசை தான் பண்டிதரே, புரியுதா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொன்னது இவரோட ஆழ் மனசுல நல்லாவே பதிஞ்சிருச்சு. இவர் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அந்த தங்க காசுகள்லாம் அங்கேயே வச்சுட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அரண்மனைக்கு ஓடி இருக்காரு. அங்க இருந்த அரசர்கிட்ட பாவத்தோட உண்மையான காரணம், அதை உருவாக்குறது ஆசை, பேராசை தான் அப்படின்னு சொன்னோன்னே மன்னர் அப்படியே தெளிவு பிறந்து, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு அந்த பண்டிதரை அவர் வணங்கியிருக்காரு. ஆனா அதுக்கான உண்மையான பதில் சொன்னது ஒரு விலை மாதர். ஆனா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு வர்ற எந்த ஒரு ஆசையுமே தப்பு கிடையாது. அதை அடையறதுக்காக நேரு வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதே நேரத்துல அந்த ஆசை அடுத்தவங்களை அழிக்க சொல்லுது, பாவம் செய்ய சொல்லுது, அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த சொல்லுது, அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்க சொல்லுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது போன்ற கீழ்த்தரமான ஆசைகள் கொண்ட நபர்கள் இந்த சமூகத்தின் சாபக்கேடு. அது மாதிரி இல்லாம உங்களோட வளர்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்கும் ஆசைகள் தவறல்ல, வரவேற்கத்தக்கது.